அமித்ஷா அவர்கள் சென்னை வந்தப்பயும் சரி, அவர் வந்து பேசினப்போ அண்ணாமலை அவர்களுக்கு பலத்த கரகோஷம் இருந்தது. இந்த முருகன் மாநாட்டிலயுமே அண்ணாமலை அப்படின்ற பேர சொன்னதுமே மக்கள் ரொம்ப ஹேப்பியான அந்த ஒரு வீடியோவும் இப்ப வைரல் ஆகிட்டு இருக்கு. இவருடைய இவ்வளவு பெரிய செல்வாக்கு அப்படிங்கிறது வரப்போற எலக்ஷன்ல ரிஃப்ளெக்ட் ஆகுமா சார்? நிச்சயமாக. அண்ணாமலை அவர்கள் வந்து கிரவுண்டுல மக்களோட கனெக்ட் பண்ணக்கூடிய அந்த எபிலிட்டி உள்ள ஒரு லீடராக மக்கள் பார்க்கிறார்கள். அதாவது எப்போதுமே நம்ம மக்களுக்கு வந்து த நெக்ஸ்ட் டோர் பாய் இமேஜ் அப்படிங்கிறது ரொம்ப பிடிக்கும். ஸோ நம்ம வீட்டு பிள்ளையாக வந்து அண்ணாமலையை வந்து மக்கள் பார்க்கிறார்கள். அவர்களோட ஈஸியாக கனெக்ட் பண்ணுறாங்க. அவங்க மக்கள் மனதில் இருக்கக்கூடிய விஷயத்தை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு சக தோழராக அண்ணாமலையை பார்க்கிறார்கள். ஸோ அதனால் அந்த கனெக்ட் வந்து ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த கனெக்ட் ஈஸியாக இருந்தால் அப்படிப்பட்ட லீடர்ஸை வந்து ஒதுக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸோ மக்கள் மனசில் வந்து ஒரு நீங்காத இடம் பிடித்திருக்கிறார் அண்ணாமலை அவர்கள். அதோட பிரதிபலிப்பு தான் இந்த வந்து போராட்டங்கள்லாம் அவருக்கான அந்த கிரேஸ் அப்படிங்கிறது. நம்ம நிறையா ட்ராவல் பண்ணுறதுனால நம்ம அந்த கிரேஸை வந்து நம்மளால் உணர முடிகிறது. ஸோ அந்த விதத்தில் வந்து இஸ் டெஃபினெட்லி கான்ட்ரிபியூட்டட் வெரி வெல் ஃபார் த க்ரோத் ஆஃப் த பார்ட்டி. இப்போ நாங்களாம் 18 இயர்ஸாக பிஜேபியில் இருக்கோம். ஸோ அதனால் பிஜேபியோட வளர்ச்சி பாதை என்ன என்பது எங்களுக்கு தெரியும். அந்த ட்ரெஜெக்ட்ரி எப்படி போயிட்டுருக்குன்னு தெரியும். ஸோ அந்த ட்ரெஜெக்ட்ரியில் வந்து நிச்சயமாக திரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இடம் இருக்கிறது என்பது எந்த விதமான சந்தேகமும் இல்லை.